ஹலோ கைஸ், ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2ல இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரதீப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகேங்களா, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அதை பார்த்து ராணிக்கு பிடிச்சி போய் தான் அவங்க 50 பாயிண்ட்ஸ் கொடுத்து பேர் ஆக்கிக்கினாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஒருத்தர் கடைசி பெர்ஃபார்மர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ராணிக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்கன்றதால, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்கன்றதால எப்படியாவது பேர் ஆகிடணும்னு நினச்சி ஃபஸ்ட்டே பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தாங்க. பஸ்ஸரும் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே டைம் சந்தினியும் வந்து பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர்கிட்டையுமே 50 இருக்கிறதால யார் ஃபஸ்ட்டு பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் பேர் ஆக முடியும் அப்படின்னு ரியோ சொல்லியாச்சு. ஸோ யார் ஃபஸ்ட்டு பஸ்ஸை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா சந்தினி. ஓகேங்களா, ஸோ இப்போ அவங்க 2 பேர் தான் பேர் ஆகிட்டாங்க. அப்போவே ராணிக்கு வந்து ரொம்ப மூட் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு வந்து அவங்க மைண்டில் வந்து பிரதீப் இருந்ததா எனக்கு வந்து சத்தியமாக தெரில. ஏன்னா வேறு யாராச்சும் வருவாங்களான்னு வெயிட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அட் லாஸ்ட் வந்து எல்லோரும் பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ராணிக்கு பிரதீப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களோ லைஃப் லைன் பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஹார்ட் லைஃப் லைன். ஸோ இவங்க வந்து நல்ல டான்ஸ் ஆடுறாங்கன்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் வந்து இவங்களுக்கு ஹார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது 3 பேருக்கு வந்து ஹார்ட் கொடுத்தாங்க. அபினவ், அபினாஷா, அபினவ் அந்த ஒயிட் கலரில் குள்ளமாக ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்க. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து போன சீசன்லேயே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க. இன்னொருத்தவங்க வந்து சின்ன பையனாக ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்க 3 பேர். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க, உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே, ஏதாவது மாற்றம் ஏதாவது வேணுமா, இல்லை ஏதாவது ஓகே தானே அப்படி கேட்கும்போது 2 பேர் மட்டும் ஏஞ்சிருந்தாங்க. யாருன்னா ராணியும் அப்புறம் இந்த மோஹித் பேர், இந்த ஹிந்தி பேசுவார்ல அவரோட பேர், 2 பேரும் வந்து ஏஞ்சி நின்னாங்க. எல்லாருக்கும் என்ன ஷாக்னா, ராணி வந்து கன்ஃபியூஸாக இருந்தாங்க. ஓகே, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இவங்க ஏன்பா நின்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா மோஹித் வந்து வேறு லெவல் டான்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, பார்க்கும்போது தெரிஞ்சது நல்லா வெல் ட்ரெயின்ட் டான்ஸர்னு தெரிஞ்சுது. ஆனால் ஏன் அந்த பொண்ணு, எனக்கே ஷாக், ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவர் வந்து அதாவது அவர் ஸ்டைல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, இந்த ஸ்டைல் என்னால் பண்ண முடியுமான்னு தெரில. அதே மாதிரி இந்த ரவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ ஃபோக் அந்த மாதிரி நிறைய வரும், இதெல்லாம் இவர் மேட்ச் பண்ணுவாரா எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்ரீதேவி மேம் வந்து கரெக்டாக சொன்னாங்க. என்னென்னா, இது வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் வந்து அவங்களோட இதுவாக இருக்கும், அவங்களோட ஃபேமஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லோரும் ஒரு ரவுண்ட் வந்து கோரியோகிராஃபர் சொல்லி ஆடி அப்படி தானே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அவங்க சொன்னது. ஸோ இங்கே ராணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவரால் என்னை லிஃப்ட் பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லி பிரதீப் வந்து பக்கத்துலேருந்து பேசிக்கினே இருக்கார். ஆனால் அவர் என்ன பேசுகிறாரு நமக்கு தெரில. அதாவது நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு பேசுகிறாரா எனக்கு தெரில. ஆனால் பேசிக்கிட்டே இருந்தார் அவர். ஆனால் அதையும் கண்டுக்காமல் ராணி வந்து அவங்க ஒப்பீனியனை சொல்லினே தான் இருந்தாங்க. அப்போ வந்து பிரதீப்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்க யாருமே செலக்ட் பண்ணலனாலும் அங்கே யாருக்கும் கஷ்டமாக இருந்திருக்காது. செலக்ட் பண்ணி இவங்க தான் நம்ம பேரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ ராணி வந்து அபினவ் கூட வந்து பேர் ஆகிட்டாங்க. அந்த வெள்ளையா கொஞ்சம் குள்ளமாக இருந்தாங்களா அவங்க கூட பேர் ஆகிட்டாங்க. அந்த இன்னொரு பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணாங்க, சின்ன பையனாக செலக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க கூட வந்து பேர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து மோஹித் வந்து பெருசாக கவலைப்படல. ஏன்னா வந்து நான் வந்து திருப்பி வருவேன். அப்புறம் வந்து அவர் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் கேட்டார். இந்த மாதிரி நானும் என் சிஸ்டரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஓகே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பிரதீப் வந்து என்னென்னா, இல்லை நான் வந்து பேர் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ கடைசியாக இப்படி நடக்கும்போது என் மனசு தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டார். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது மணிகண்டா அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் ஏஞ்சி வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேமிலி வந்து இல்லை, ஸோ அதனால் நான் வந்து என் வாய்ப்பை வந்து பிரதீப்க்கு தர முடியுமா அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டார். ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவர் கிடச்சதே பெரிய வாய்ப்பு, அதையும் வந்து விட்டு நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து அது வந்து வேர்ட்ஸால் சொல்லலாம். பட் ரியோ வந்து என்ன சொன்னான்னா, இல்லை இது வந்து உங்களோட டேலண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு பிளேஸ். ஓகேங்களா, ஸோ அது வந்து ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப்பை வந்து எல்லோரும் சரி ஓகே பார்த்துக்கலாம், நீங்கள் இதை விட பெரிய மேடைக்கு வருவீங்க அப்படி இப்படின்னு இது பண்ணி பேசியிருந்தாங்க. சரி அவர் கிளம்பலான்னு அப்படி வரும்போது சாண்டி மாஸ்டர் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் கிட்ட வந்து பேசி இது பண்ணி இந்த மாதிரி என்ன சொன்னார்னா, ஜட்ஜஸ் கிட்ட மட்டும் இல்லை சேனலுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி இவருக்கு வேறு பேர் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசி ஒரு முடிவெடுத்தாங்க. என்னென்னா வந்து பிரதீப் கிட்ட சொன்னார் சாண்டி மாஸ்டர், நீ வந்து இந்த டான்ஸ் ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணுறடா, உனக்கு வந்து ஜோடி நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் சேனல்லையே பேசிட்டோம், ஸோ நீ பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படி சொல்லும்போது பிரதீப் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
அதே மாதிரி லைவ்லேயே வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசினாங்க, இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி மாஸ்டரும் பேசினார். அதே மாதிரி சாண்டி மாஸ்டர் வந்து எனக்கு 2 பேக்கெட் அப்பளம் கொடுத்து அனுப்புங்க, அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு மாஸ்டர் பேசினது. ஸோ நம்ம ப்ரொமோவில் பார்த்துட்டு பிரதீப் வந்து அவள் தான் அவுட் ஆகிட்டார் போல், ஸோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி என்னன்னா பிரதீப் வந்து அவுட் ஆகல, அவரும் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து யார் பேர் அப்படிலாம் தெரியல, நாளைக்கு தான் தெரியும். ஓகே கைஸ், பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.